ஆஸ் யூஷுவல் ஒருத்தர் க்ளோரிஃபை பண்ணுறதுனா இன்னொருத்தர் ரிடிக்யூல் பண்ணுற மைண்ட் செட் வந்து நம்ம ஆளுங்கிட்ட இருந்து போகவே போகாதுன்னு நினைக்கிறேன். இந்த சினிமாவுக்கு மோர் தென் ஒன் கிராமர் இருக்குங்க. அந்த புரிதல் நிறைய பேருக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த புரிதல் இருக்கிறவங்க வந்து சினிமாவை திட்டமாட்டாங்க, அது எந்த மாதிரி சினிமாவாக இருந்தாலும் சரி. ஏன்னா தே வில் எம்ப்ரேஸ் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் மூவிஸ். அப்படி திட்டுறவங்க அவங்களுக்கு ப்ராப்ளம் அந்த சினிமா மேலே கிடையாது, அதில் நடித்த லீட் ஆக்டர் மேலே வேணா இருக்கலாம். ஊட்டிலையும் முதல் குரல பிச்சைக்கார குரலா இருக்கு. மெட்ராஸ் பண்ணலாம் சீசனுக்கு பிச்சை எடுக்க ஊட்டிக்கு வந்துக்கிறேன். இந்த கல்ட்டுக்கு புதுசாக இருக்கிறவங்க இதை பற்றி தெரியாது. ஆனால் ரொம்ப வருஷமாகவே ரஜினி சாருக்கும் கமல் சாருக்கும் ஒரு ரைவல்ரி போயிட்டு இருக்கு. சாரி, அவங்களோட ஃபேன்ஸுக்கு வந்து ரைவல்ரி போயிட்டு இருக்கு. அது வந்து இந்த சினிமா இன்சைடர்ஸ் எல்லாம் காயின் பண்ணுறதை வச்சுக்கிட்டு தான் இது வந்து எவால்வ் ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன். இப்படி ஒரு விஷயம் துவங்குச்சுன்னு நினைக்கிறேன். அது என்னன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரைவல்ரி எதுக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் புரிஞ்சுக்கிட்டதுல 2 பேரும் சமகாலத்தில் ஹீரோவாக நடிச்சாங்க. அதனால தானே வேணும். ரஜினி சார் அவர் தான் போட்டி அப்படிங்கிறது எப்பயோ சொல்லிட்டாரு. அண்ட் அந்த பாதையில தான் பயணிச்சுட்டு இருக்காரு. அந்த ஃபோக்கஸ் ஒன்று தான் அவருக்கு. அதாவது அவரோட போன படத்தை வந்து இந்த படம் மிஞ்சணும் அப்படிங்கிற விஷயத்துல அஃப்கோர்ஸ் கமர்ஷியலி. ஆனால் கமல் சார் வந்து ரஜினி சாருக்கும் அவருக்கும் ஒரு போட்டி இருக்கு, ஒரு ஆரோக்கியமான போட்டி இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஊர்ஜிதமா நம்புறாரு. அதை சொல்லவும் செஞ்சிருக்காரு. ஒரு பலமான போட்டி திரு ரஜினிகாந்த் அவர்கள், அசாத்தியமான போட்டி, ஆரோக்கியமான போட்டி. வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் டு கமல் சார், அவர் எப்பயுமே வந்து அவரோட படங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வராததுனால மக்களை திட்டிருக்காரு, மக்கள் வேற கோச்சிட்டு இருந்திருக்காரு. இப்போ வந்து முழு நேர அரசியல்வாதி யாருன்னு காமிச்சுக்க பார்ப்போம். யாருமே முழு நேர அப்பாவாவோ பிள்ளையாவோ புருஷனாவோ இருக்க முடியாது, நீங்க எல்லாம் வந்து 100% வந்து ஓட் பண்றீங்களா அப்படின்லாம் சொல்லி மக்கள் மேல இப்போ வந்து கோச்சுக்கிறார் இல்லையா. அந்த மாதிரி அப்போவே நீங்க குணா படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்க. குணா பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படம். குணா படம் வசூல் ரீதியா தோல்வி படம். கமல் சாருக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஒரு கலைஞர்கிட்ட போய் அவருக்கு பிடிச்ச படத்தை போய் நம்ம தோல்வின்னு சொல்ல கூட வர கோவம். கமல் சார் கோவப்பட்டார். அப்படியா? ஏன்னா நீங்க மக்கள் அவ்வளவு கேவலமா இருந்தீங்கன்னா எப்படி? நல்ல படம் அது, படம் சரியா படம், நல்ல படங்க, நல்ல படம் பண்ணுவாரு. மக்கள் சரியா ரசிக்கல அப்படின்ட்டு கோவப்படுவார் இருக்காங்க. அந்த படம் நல்லா இல்ல, எனக்கு வசூல் அதெல்லாம் சொன்னாரே, அவருக்கு செட் ஆகாது. செட் ஆகாது. இது ரஜினி கிட்ட சொன்னா மிஸ்டேக் ஆயிடுச்சுல, அந்த கதை சரியா செட் ஆகல, அது ஓடல, அது கரெக்ட் பாயிண்ட், கரெக்ட். அடுத்த படம் நம்ம பண்ணும்போது ஏதாவது பண்ணிக்கலாம். ஓகே, ஒண்ணும் இல்ல, அது ஒரு உண்மை, அது ஒரு அப்படி ஒரு சாட்டிஸ்ஃபை. ரஜினி பத்தி பேசும்போது உங்க கண்ணுல ஒரு ஒளி தெரியுது சார். அது அப்படிதான். அவர் பாருங்க, 70 வயசு மாதிரியா இருக்கும், 73 வயசு. நான் சர் பாக்குறேன், ஒரு ரோல் மாடல்ல. சரி விடுங்க, இந்த மாதிரி நிறைய விமர்சனங்கள் இருக்கு. ஆனா அதுக்குள்ள ரொம்ப போக வேணாம். ஏன்னா போக ஆரம்பிச்சா 2 நாள் போகும் இந்த வீடியோ. ஏன் வந்து கமல் சார் மக்கள் மேல அப்படி கோச்சுக்கிறாரு, அவரோட படங்களுக்கு சரியா ரெஸ்பான்சஸ் வரல அப்படின்னு கேட்டா, பழைய சோறையே சாப்பிட்டு இருக்கணுமா, பீட்சாக்கெல்லாம் வந்து கான்டினென்டல் ஃபுட்டுக்கு வந்து நீங்க வந்து எவால்வ் ஆக வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரியை சொல்லுவாங்க. ஏங்க, கான்டினென்டல் ஃபுட் ஒரு ஃபண்ணுக்காக எப்போ சாப்பிடலாங்க. ஆனா நீங்க கொடுக்கறது எல்லாமே அப்படிதான் கொடுப்பீங்க, நாங்க அதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றது. பழைய சோறு அப்படிங்கிறது நம்ம ஊர் கண்டிஷனுக்கு நமக்கு ஒத்துக்கும். ஆனா பீட்சா அப்படிங்கிறது வந்து நம்ம ஊர் வெதர் கண்டிஷனுக்கு உடம்புக்கு ஒத்துக்குமா? நம்ம ஊர் வெதருக்கு நம்ம சாப்பாடு தான் ஒத்துக்கும் அப்படின்னு சொன்னா பர்சனல் அபியூஸ் தான் அதிகம். கமல் சாரோட ரசிகன்னு கிளைம் பண்றவங்க கிட்ட போய் கமல் சாரோட 10 உன்னதமான கிரியேஷன்ஸ் என்ன சொல்லுப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா அவ்வளவுதான். ஏன்னா அவங்க நோக்கமே வந்து ரஜினியை வெறுக்கிறது அப்படிங்கிறது தான். அதுக்காக யார் எதிரில் நின்னாலும் அவங்களுக்கு சொம்படிக்கிறது, சாரி பிரைஸ் பண்றது, குளோரிஃபை பண்றது. அது லெஜண்ட் சரவணாவா இருந்தாலும் சரி. அப்படி கமல் சாரோட அச்சீவ்மெண்ட்ஸ் பத்தி பேசுறவங்க கிட்ட நீங்க போய் பேசி பாருங்களேன், அவங்க ரஜினி சாரை வெறுக்கவே மாட்டாங்க. they will give due respects to him. பட் இவங்க நோக்கமே வேற. they are not Kamal fans, they are ரஜினி haters. மஞ்சுமேல் பாய்ஸ் அப்படின்னு ஒரு படம் வந்தாலும் வந்துச்சு, ஒரு 20 ரைட்டப் அதோட சேர்த்து ரொம்ப கதல் சத்தமும் கேட்டுட்டு இருந்தது. என்னடான்னு போய் பார்த்தா ரஜினியை பிடிச்சி பதறி வச்சுட்டு இருக்காங்க. அதனால ரஜினியை வந்து அப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, படையப்பா, முத்து அதையெல்லாம் விட குணா வந்து சரியான படமா, செம படமா. சரிங்க, உங்க தலைக்கு அப்படி இருந்துட்டு போகுது. ஆனா தெளிவா இருக்கிற ஒரு பெரும்பான்மையான தமிழ் சமூகம் வந்து படையப்பா, முத்துவா தானே ஒரு என்டர்டெய்னரா பார்த்துச்சு. என்டர்டெய்னர்னா என்ன? ஒரு 3 மணி நேரம் உங்களோட சோகங்கள், துக்கங்கள், வருத்தங்கள் எல்லாத்தையும் ஓரங்கட்டிக்கிட்டு ஒரு 3 மணி நேரம் சந்தோஷமா ஒரு படத்தை பார்த்துட்டு போறது தானே. ஸோ அந்த 3 மணி நேரம் ஒரு சைக்கோ என்னதான் பண்றான் ஸ்க்ரீன்ல அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு வருவாங்களா? இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பு, தர்மம், நியாயம், காதல், கவிதை இதெல்லாம் பார்க்கறதுக்கு வருவாங்களா? இதுல எந்த ஜான்ரா வந்து என்டர்டெய்னிங்?
உங்கள் வீட்டு லேடிஸ் எதை விரும்புவாங்க? நீங்கள் சொல்லுங்கள். ஐ எம் வெயிட்டிங். குணாவை பற்றி ஒரு உன்னதமான ரெஃபரன்ஸ் வரத்துக்கு 33 வருஷம் இருக்கு. ஆனால் அதோட சேர்ந்து வந்த தளபதி எத்தனை பேரோட வாழ்க்கையில் ரெஃபரன்ஸாக இருந்திருக்கு, எத்தனை படங்களில் ரெஃபரன்ஸாக வந்திருக்கு. ஜோசப் விஜய் இளைய தளபதி விஜய் ஆகிறதுக்கும் தளபதி தானே காரணம். அதில் லீட் ஹீரோவாக நடித்த சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் தானே காரணம். அவர் பேசின வசனங்கள் தானே காரணம். குணா படத்தோட தளபதி வரலன்னா யோசிச்சு பாருங்களேன். இளைய குணா விஜய் இல்லை, ஒரு நிமிஷம். குணாவுக்கு வந்து அதுக்கு முன்னாடி அவங்க கன்சிடர் பண்ண பேர் வந்து மதிகெட்டான் சோலை அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மதிகெட்டான் விஜய் நல்லா இருக்குதா? ஸோ உடனே வந்து குணாவில் வந்து கமல் சார் எல்லாமே பண்ணார், தளபதியில் ரஜினியா பண்ணார் அப்படின்னு கேட்காதீங்க சார். குருட்டுத்தனமாக வளரக்கூடாது சார். ரஜினி சாரோட ஸ்டார் பொட்டன்ஷியலெல்லாம் தாண்டி அவரோட ஆக்டிங் ப்ரொவஸை நம்பி கொடுத்த ரோல் தான் அந்த சூர்யா அப்படிங்கிற தளபதி கேரக்டர். அவரோட சிலுவேட்டை கூட வந்து ஆப்டிமமாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க அந்த படத்தில். அதுதான் ரஜினி சாரோட ஸ்டார் பவர். அந்த படத்தில் பல பேர் வசனம் பேசியிருக்காங்க. ஆனால் ரஜினி சார் பேசின இது சூர்யா சார் வர்சாதிங்க அப்படின்னு சொல்கிற அந்த வசனம் தான் இன்னைக்கு வரைக்கும் நின்றுட்டு இருக்கு, இம்மார்டலைஸ் செய்யப்பட்டிருக்கு. யார் எழுதுறாங்கிறது முக்கியம் இல்லை, யார் அதை சொல்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியம். சினிமா அப்படிங்கிற ஒரு பெரிய மாயை. சம் பீப்புள் wanna become a part of it, some people have become a part of it after being an audience. எல்லாருமே ஆடியன்ஸ் சீட்டில் இருந்து தான் அங்கே போய் வேலை செய்கிறாங்க. ஸோ எவ்ரி கிரியேஷன், எல்லா கிரியேஷனுமே வந்து ரொம்ப ப்ரெஷியஸ் ஆனது. எல்லாத்தையும் வந்து கொண்டாடுவோம். ஆனால் ஒருத்தரை மிதித்து அது மேலே ஏறி போகக்கூடாது. ஒரு சினிமா ஆஸ்பிரண்ட்டுக்கு வந்து, அதாவது சினிமாவில் வந்து ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து கமல் சாரோட ஒரு சாதனைகளையோ அவரோட ஒரு ஸ்கில்ஸையோ அவரோட ஸ்கில் செட்டையோ, இன்ஃபேக்ட் அவர் பேசின சில வசனங்களை கூட நம்ம வந்து மறந்து அது மேலே ஏறி நடந்து போயிட முடியாது. நான் ஒத்துக்கிறேன். ஆனால் கமல் சார் வந்து ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி அப்படின்னா ரஜினி சார் ஒரு அப்பா மாதிரி. ஹீ இஸ் பர்சனல். அப்பா மீசையில் கை வைக்கக்கூடாது மோனே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டேஸ்ட் ஆஃப் தண்டர் பேரான ஆஷிஷ் மகேஷ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்ல தட்டி விடுங்க. நன்றி, வணக்கம்.